ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடி சார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பாப் தமிழா, ஆதி, காஷ்மீரா பரதேசி, அனிகா சுரேந்திரன், பிரபு இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இப்பாப் ஆதியே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ஒரு டெபியூட்டன் டேரக்டர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் ஷிப்பில் இருந்தவர் தான் இவர். அந்த ஒரு டீமில் வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட இந்த படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்பாப் ஆதி வந்து பார்த்தீங்கன்னா பிடி சாரா இருக்காரு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. அதே ஸ்கூல் தான் காஷ்மீரா பரதேசியும் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் வருது. ஸோ அவரு பிடி சாரா வந்து பசங்க எல்லாம் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்காரு. அந்த டைம்ல அவரோட எதிர் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வந்து காணாம போறாங்க. அவங்க வந்து ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இளவரசு அப்பா அவங்க பொண்ணு அனிகா சுரேந்தர் பண்ணியிருக்காங்க. அனிகா சுரேந்தர் எல்லாருக்குமே தெரியும். அஹ், இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துல வந்து இவருக்கு பொண்ணா பண்ணியிருப்பாங்க, அஜித்துக்கு பொண்ணா பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து காணாம போயிடுறாங்க. அதனால வந்து இவர் வந்து அந்த விஷயத்தை இன்வால்வ் ஆகி ஏன் காணாம போனாங்க, எதுக்கு காணாம போனாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு. திருப்பி அவங்க வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி கோர்ட்ல போய் அதுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுத்தாரா, அந்த அநீதிக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்தாரா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு நீதி கதை. ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கு, ஒரு பிளாட் தான். அது நிறைய டைலாக்ஸ் எல்லாமே சரி. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தி அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நேச்சுரலாவே ரொம்ப நல்லா நீட்டா அந்த ஒரு அவரோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், லைக் அந்த ஒரு காமெடியா இருந்தாலும் சரி, சீரியஸான சீனா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. யூஸ்வலான அவரோட வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கலகலன்னு ப்ளஸ் வந்து நல்லா இருந்த அவரோட ஆக்டிங் படத்துல ரொம்ப முக்கியமா நிறைய இடங்கள் அவர் பேசுற டைலாக்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு சில விஷயங்கள் ஏன் இவங்களெல்லாம் தப்பா பேசுறாங்க அப்படின்னு நிறைய இடங்கள் அவரோட டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டா மெச்சூர்டாகவும் இருந்தது அவரோட ஆக்டிங் இந்த படத்துல. அது மாதிரி காஷ்மீரா பரதேசி அவங்க வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. படத்துல சும்மா பேருக்குன்னு வர ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ஓரளவு வந்து படம் பூரா அவர் கூட ஆக்குபை பண்ணி தான் வராங்க. ஓரளவு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்க வந்து. மெயினாக அனிகா சுரேந்தர் அவங்க வந்து சரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. இந்த மாதிரியான கதை அவங்க எடுத்து பண்றது இந்த ஏஜ்ல வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பிளஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. சரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிரமாதமா செட்டில்டா ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆக்டிங் பிரமாதமா இருந்தது அவங்க ஆக்டிங். அவங்க வந்து தமிழ்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாசம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னை அறிந்தாலும் பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன ரோல்ஸ். அதை விட இந்த படத்துல அவங்களோட ரோல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பா. அவ்வளவு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி பட்டிமன்றம் ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்பாப் ஆதிக்கு ஒரு அப்பாவா பண்ணியிருக்காரு. படத்து ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 சீன்ஸ்ல தான் அவர் காமெடியா வராரு. காமெடி பண்ற அந்த விஷயங்கள், அந்த மைக் டேஷன் கூட அவர் பேசுற ஒரு சில காமெடிஸ்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தா கூட நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரபு அவர் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வக்கீலா இருக்காரு. காஷ்மீரா பரதேசிக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹீரோயினோட அப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும் அப்படியே ஒரு டெரரான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் அவரோட கேரக்டர் இன்ட்ரூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டராகவும் ஒரு நல்ல வக்கீலாகவும் இருப்பார். படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கூட அவர் வந்து நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி தியாகராஜன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் யூஷுவல் ஒரு கார்பரேட் வில்லன் மாதிரி இப்போ இருக்க தமிழ் படங்கள்லாம் சில கல்ச்சர் வருது. இந்த காலேஜ் வில்லன், ஒரு யூனிவர்சிட்டி வில்லன், நிறைய ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருப்பான், அவன் அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கலாம் தப்பு பண்ணுவான் அவங்க கிட்ட. அப்படி இருக்க ஒரு வில்லன்ற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன செட்டில்டான ஒரு கேரக்டர். பட் ஒரு சில இடங்களில் வில்லனிசம் காட்டுற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் பாடி லாங்குவேஜ் எல்லாமே இந்த வயசுல சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவே முனிஷ்காந்த், பாண்டியராஜன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த பிரின்சிபல், ஒரு சீனியர் ஸ்டாஃப் அந்த மாதிரி ரூல்ஸ் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த அவங்களும் ஒரு 2 சீன் வந்தாலுமே நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி பாக்கியராஜ் இந்த படத்தில் ஜட்ஜா பண்ணியிருக்காரு. நீட்டான ஒரு கேரக்டர் தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20-25 மினிட்ஸ் தான் வராது. பட் நல்லா இருந்தது அவரோட கேரக்டருமே. அதேமாதிரி இப்பாப்பா ஆதியோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள் ரொம்ப டீசெண்டாக வந்து. பட் சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு எதுவும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவரோட ஸ்டைலில் வந்து அவருக்கு கெப்பாசிட்டிக்கு அந்த ஒரு ஆல்பம் ஹிட் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக பெப்பி நம்பர்ஸ்லாம் போடுவார். பட் இந்த படத்தில் சாங் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாங் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்து மதீஷ் மாணிக்கமோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ ஒர்க்லாம் நல்லா, அது ரொம்ப வந்து ரிச் அண்ட் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் ப்ளஸ் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். ஒரு சுற்றி ஒரு ஸ்கூலு, அதை விட்டு அந்த ஒரு ஏரியா வீடு, அதை விட்டு அந்த ஒரு ஜட்ஜி ப்ளஸ் அந்த லைக் ஒரு 3-4 லொக்கேஷன் தான் படம் எடுத்திருக்காங்க. நல்லா நீட்டாகவே சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங் வந்து படத்தில் நிறைய இடங்களில் கட்ஸ் நல்லா இருந்தது. மெயின் திங் இந்த மாதிரி கதையை வந்து ரொம்ப வளவள குளக்குளன்னு கோட்டுன்றாங்கன்னா அதிகமாக இதுதான் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய படம் இந்த மாதிரி பார்த்துருக்கோமே போர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக எந்தெந்த இடங்களில் கட் பண்ண முடியுமோ நீட்டாக கட் பண்ணி படத்தை ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. அவரோட எடிட்டிங் உண்மையில வேற லெவல், நிறைய இடங்களில் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கார்த்திக் வேணுகோபாலோட டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கதை. இது ஆக்சுவலி
பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பிசர் தட்டிடும். பட் அது ரொம்ப நல்லா நீட்டாக ஹேண்டில் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தேவையான இடங்கள்ல காமெடி, தேவையான இடங்கள்ல முக்கியமான சீன்ஸ் எங்கே கதை ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தேவையான சீன்ஸ் தான் அது பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள் எதுவும் படம் கதையை விட்டு அவுட் டு டேட் போகாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன் பிளேல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே அந்த அளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு படம் கொஞ்சம் நல்லா கதைக்குள்ளே போச்சு. பட் அட் த சேம் டைம் அதில் வந்து ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு ஸ்டஃப் எதுவுமே இல்லையே. லைக் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்க மாதிரி இருந்து ஓரளவு ப்ரிடிக்டபிளாகவும் இருந்தது நிறைய இடங்கள். பட் ஆனால் மெயின் திங் அதெல்லாம் ப்ரிடிக்டபிளாக நம்ம போய் நிறையா செகண்ட் ஹாஃப் யூஸ்வலாக ஒரு படம் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி கதைகளை நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் ஆனால் டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு செகண்ட் ஹாஃப்ல எங்கெங்கெல்லாம் மைனஸாக இருந்தது அப்படியே பாசிட்டிவாக நம்ம நினைக்க வச்சிட்டாரு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல். ஸோ வந்து ரொம்ப நல்லா நீட்டாக அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் சரி ப்ளஸ் நிறைய இடங்களில் டைலாக் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து படத்தில் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க பொம்பளைங்க அவங்க அம்மா எல்லாமே உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா, எங்களுக்கு நடந்திருக்கா, இவங்களுக்கு நடந்திருக்கப்புறம் சின்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் ரொம்ப வந்து எமோஷனலாக அது நல்லா நீட்டாக இருந்தது. அந்த இடத்துல நிறைய டைலாக்ஸ்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் வந்து நிறைய இடங்களில் டைலாக்லாம் சூப்பராக பேசியிருப்பார். ப்ளஸ் அந்த கோர்ட் ரூமில் பேசுகிற அந்த டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து டைலாக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்து ஸ்க்ரீன் பிளே ஓரளவு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கார் கார்த்திக் வேணுகோபால். இந்த ஏஜில் இந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து என்னதான் பழைய கான்செப்டாக இருந்தாலும் அது வந்து நீட்டாக ஆடியன்ஸ்க்கு என்னென்ன விஷயங்களை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நம்ம நினைவுபடுத்தணும். பெண்கள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணால் இவங்க மோசமானவங்க, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணால் அவங்க ஒழுங்கானவங்க அப்படின்னு இப்போ இருக்க சொசைட்டி என்னென்னலாம் பேசுதோ வெளியே அது இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அப் டு டேட் அவ்வளோ நீட்டாக கலெக்ஷன் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நீட்டாக ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்து நிறைய இடங்களில் டைலாக் டெலிவரிஸ் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப ஓரளவுக்கு மேலே மெசேஜாக போயிருந்தால் வந்து ஓவர் கிரிஞ்சாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ஒரு நீட்டாக ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை குட்டிங்க எல்லாரும் போய் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. நல்ல மெசேஜ் இருக்கக்கூடிய படம். கண்டிப்பாக போய் பாருங்க எல்லாருமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். என்னதான் ஒரு பழைய கமர்ஷியல் கதையாக இருந்தாலும் நல்ல மெசேஜை சொல்லி நல்ல நீட்டான ஸ்க்ரீன் பிளேல ஓரளவு கொண்டு போயிருக்காரு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா லிப்பாப் அதை போட்டு இருந்து சாங்ஸ்லாம் பெப்பி நம்பர்லாம் வந்து பயங்கரமாக இருந்திருந்ததுன்னா படம் இன்னும் வேற லெவல்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு இவ்வளோ மெசேஜ் இருக்கிறதுனால சாங்ஸ் பெருசாக தேவைப்படுமான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அது இந்த படத்தில் சின்ன ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு பட்டது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு வெல் ரீசெண்டான ஒரு படம் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.